ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாம்பார் தான் செய்ய போகிறோம். 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. பலாக்கொட்டை மாங்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் செய்ய போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உடச்ச கோதுமை தான் செய்ய போகிறோம். 1 கப் உடச்ச கோதுமை ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெட்டி வச்சிருந்த வெங்காயம் போட்டுட்டு கத்திரிக்காய் வெட்டி வச்சிருந்த கத்திரிக்காய், பலாக்கொட்டை போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. காய்கறி போட்டு பச்சை கோதுமை வச்சு பொங்கலை செஞ்சுக்கலாம். ஒரு குக்கரில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெட்டி வச்சிருந்த வெங்காயம், பட்டை, கிராம்பு, வெட்டி வச்சிருந்த தக்காளி, பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 கப் வந்து உடச்ச கோதுமைக்கு 3 கப் வந்து தண்ணி ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா மட்டும் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சாம்பாரில் வந்து பருப்பு ஊற்றிட்டு வெட்டி வச்சிருந்த மாங்காயும் போட்டுக்கலாம். இதுக்கு சைடிஷாக வந்து நான் கருவாடு தான் பொரிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்கும். நல்ல ரோஸ் மில்க் தான் போட்டு சூப்பரான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி